வணக்கம். என்னுடைய பெயர் சுந்தரபால். நான் வந்து கொமாக்கி நிறுவனத்திலேருந்து ஒரு பைக் வாங்கியிருந்தேன். என்னுடைய மனைவி பேர்ல. அது வந்து இப்போ ஃபயர் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காவே ஃபயர் ஆயிடுச்சு. அதாவது சார்ஜர் எதுவுமே வந்து நம்ம போட்டோ அந்த மாதிரி இல்லாம டெக்னிக்கல் இஷ்யூ ஆகி சும்மாவே வந்து ஃபயர் ஆயிருக்கு. அதனால வந்து என்னன்னா, எனக்கு சுமார் ரூ. 3, 4 மதிப்பிலான பொருட்கள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. வீடெல்லாம் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. வீட்டுக்குள்ளாடி ஒரே புகை மூட்டமும் அந்த மாதிரியும் இருக்குது. அது கம்பெனியை தொடர்பு கொண்டு நாங்க வந்து அதுக்கு கிளைம் கேட்டதுக்கு அவங்க வந்து எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லாம இருக்காங்க. அதனால வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து தகவல் நம்ம வந்து முதல் தகவல் அறிக்கையும் வந்து காவல் நிலையத்துல வந்து விண்ணப்பம் செஞ்சிருக்கோம். அது ஃபயர் வந்து 30ஆம் தேதி நைட் வந்து ஒரு 8:30 மணி அளவுல வந்து சுமார் 8:30 மணி அளவுல வந்து இந்த இது நடந்திருக்கு. நடக்கும்போது நாங்க கவனிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பயங்கர வெடிச்சத்தத்தோட இருந்ததுனால வந்து நாங்க அதை பத்தி உடனே வந்து என்னன்னா தண்ணி விட்டு அணைச்சு இது பண்ணோம். இது எந்த இடத்துல இருந்து அந்த ஃபயர் ஆயிருக்கு? என்ன மாதிரி டிஃபால்ட்னால ஆயிருக்கு? இது ஆட்டோமேட்டிக்காவே அதாவது வந்து நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது வந்து அது சும்மாவே வந்து எந்த ஒரு இதுவுமே சம்பந்தமே இல்லாம வந்து பேட்டரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டரியில இருந்து வந்து இதாயிருக்கு. பேட்டரியில இருந்து மின்கசிவா இருக்கலாம், என்னன்னு தெரியல. புகை மூட்டத்தோட வெடிச்சதாயிருக்கு. நம்ம அடுத்த கட்டமா வந்து இப்போ டெல்லியில வந்து கம்பெனியில டைரக்டா தெரிஞ்சவங்கள வச்சு பேசணும். பேசின பிறகும் அவங்க வந்து எதையுமே வந்து இன்சூரன்ஸ்ல பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நம்ம இன்சூரன்ஸ்ல எதுக்காக நம்ம ஆக்சிடென்ட் ஆனது கிடையாது. இது வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து அவங்களுடைய பொருள் வந்து தரமா இல்லாம இருக்கிறதுனால வந்து பிரச்சனை. அப்போ அந்த ஒரு பொருளோட அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து சரியா இல்லைன்னா அதுக்காக இன்சூரன்ஸ் எதுக்காக பண்ணுவாங்க அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்க சில வேளை வந்து ஏதோ நான் வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்துன்னு சொன்னா இன்சூரன்ஸ் நமக்கு தேவை. இது வந்து அவங்க அந்த கொமாக்கி நிறுவனத்தோட இதுவே வந்து இவ்வளவு லோ குவாலிட்டியா இருக்கு. மெட்டீரியல் வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்பவும் தரம் குறைஞ்ச வகையில வந்து அமைஞ்சிருக்கு. இது நான் மட்டும் இல்ல, வேறையும் பல நபர்கள் வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல பலர் வந்து இந்த கொமாக்கி நிறுவனத்தோட பொருட்களை வாங்கிட்டு, அதாவது டூ வீலரை வாங்கிட்டு அதுக்கு சரியா சர்வீஸ் கூட விட முடியாத சூழ்நிலையில வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சர்வீஸும் வந்து கரெக்டா வந்து அவங்க ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்றது கிடையாது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கான்ட்ராக்ட் பேஸ்ல நம்ம தெரியல, வேற வேற மாத்தி மாத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து இது பண்றவங்க, அதாவது குத்தகை அவங்க எடுக்கிறவங்க வந்து என்னன்னா ஒவ்வொரு ஓனர் கிடையாது, வேற வேற ஓனரா மாறி மாறி இது பண்ணிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல. அதனால நமக்கு சர்வீஸ் பண்ண கூட எங்கன்னு உள்ளது சரியா தெரிய மாட்டேங்குது. எல்லா நபர்களுமே, அதாவது இதை எடுத்துறவங்க முதல்ல நான் கருங்கல்ல இருந்து எடுத்தேன். அவங்க வந்து இப்போ வந்து இந்த தொழிலை விட்டே போயிட்டாங்க. மார்த்தாண்டத்துல அடுத்த மார்த்தாண்டத்துல தான் எடுத்து கொடுத்தாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணியாச்சுன்னா நாகர்கோயில்ல கேளுங்கிறாங்க. நாகர்கோயில்ல கேட்டா மார்த்தாண்டத்துல கேளு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி வந்து திட்டம் போட்டு நம்மளை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா அடுத்த கட்டமா நடவடிக்கைக்கு போகும். முதல்ல வந்து என்ன ஏமாத்தினது யாருன்னா, நம்ம கிட்ட வந்து 3 வருஷம் வாரண்டி இருக்கு, அதுக்கு மேல வந்து தரமான இது இதை மாதிரி வேற உங்களுக்கு எங்களை மாதிரி வந்து வேற யாருமே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசின கருங்கல்ல உள்ள அந்த எலைட் நிறுவனம் இது வந்து முதல் இது. அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மார்த்தாண்டம், அடுத்தது வந்து ஒவ்வொரு அந்த நிறுவனம் டெல்லியில இருக்க இது வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும். கன்சியூமர் கோர்ட்ல நாட வேண்டி இருந்தா நாடி நாங்க வந்து நியாயத்துக்காக வேண்டி இது பண்ணுவோம்.